வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கொயோட்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. வெறி பிடிச்ச ஓநாய்களின் அட்டகாசங்கள் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு மான்ஸ்டர் த்ரில்லர் மூவி. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க இருக்கக்கூடிய வீட்டு செவுத்துல ஏதோ வினோதமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எலிகளோட தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான புயல் அந்த ஏரியால வீசுது. அண்ட் அதனால அவங்க வீட்டுல பவர் கட் அப்படின்றதும் ஏற்படுது. சோ அன்னைக்கு நைட்டே ஒரு ஓநாயை அந்த வீட்டுல இருக்கவங்க பாக்குறாங்க. அதை தொடர்ந்து அந்த ஏரியால ஏகப்பட்ட ஓநாய்கள் இருக்கு. அந்த ஓநாய்கள் அவங்க வீடு, அவங்களோட நெய்பர்ஹுட் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. எதுக்காக பண்ணுது? அண்ட் இவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகுது? அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல வரக்கூடிய அந்த ஓநாய் அட்டாக் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அந்த ஓநாய் மத்த நெய்பர் வீட்டுகள் எல்லாம் போகும்போது அந்த அட்டாக் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சீரியஸ்னஸ் ஃபீல் ஆச்சு. பட் த்ரூ அவுட் த மூவி அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சீரியஸ்னஸ் அப்படின்றது ஃபீல் ஆகல. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி லைட்டர் நோட்டா காமெடி கலந்து பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட மூடை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லுவேன். கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சென்டிமெண்ட்லாம் கலந்து சில விஷயங்களை காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருந்துச்சு. பட் 1.5 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா லிப் லாக் சீன்ஸ் இருக்கும் அண்ட் கொஞ்சம் கோரியான சீன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.